ரொம்ப மோசம். படையாச்சி ஐயா விட்டு பம்ப் செட்டு யாருக்கு வசதியா இருக்கோ இல்லையா, நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. படையாச்சி ஐயா, நீங்க எங்கயா இங்க? யாரையே சொல்லாத பிள்ளை, பேர சொல்லு. மாரியப்பன்ல இருக்காருங்க, இதோ கூப்பிடுறேன். ஐயா உன்னை பார்க்க வந்திருக்காரு. ஐயா நீங்களா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. நீ ஒரு மண்ணு உட்காரத்துக்கு ஏதோ எடுத்தா ஐயா நிக்கிறாங்கல்ல. இப்ப என்ன நீ உள்ளவா. ஐயா நீங்க தரையில உட்காரு இருக்கட்டுங்க. அட உட்காருன. அது இருக்கட்டும், நீயும் பையனும் இதுக்குள்ளே தங்கி இருக்கீங்க? ஆமாங்க, நானும் என் வீட்டுக்காரையும் இந்த பக்கம் முடங்கிக்குவோம், மவனும் மருமவனும் அந்த பக்கம் பார்த்துக்குவாங்க. நீங்க தங்கிட்டு அவங்கள வெளியே தங்க வை, இல்ல அவங்கள எங்க தங்க வச்சுட்டு நீ வெளியே தங்கிக்க. பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள பொட்டி படுக்கைய கையில கொடுத்து வெளியில தங்க வச்சா பாக்குற பயலுவோ பல்பட்டு பேசிட்டானுன்னா. பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒண்ணா இருக்கணும், அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட எங்கீது இல்லாம. அதுக்குதான் ஐயா வர்ற குருவா அறுத்து கிடக்கிற விடத்துல கொட்டா போட்டு தரலாம்னு. இத வச்சு ஊட்ட கட்டிக்க. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. நம்ம புஞ்சவெளியில இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய வெட்டிக்க. முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீ எங்க தங்கு, இல்ல பையன் தங்க வை. பத்தா நான் வந்து இவ்வளவு நாழி ஆகுது, தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கட்டியா? நீயாச்சும் தண்ணி விடுமா? அப்பாவோட குணமட இருந்து முதல்ல ஊட்ட கட்ட வழியை பாரு. சரிங்கய்யா. இப்படி வந்து குடு மோரா.